யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. அதாவது வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு வந்தா வாழ்க்கையில கணவர் மனைவி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, தொழிலிடத்தில் பிரச்சனை, இப்படி எல்லா வகையிலுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை எப்பொழுதுமே எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவைகள் அனைத்துமே இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓரளவு நாம் அந்த காரணங்கள் எதனால் இந்த பிரச்சனைகள் உருவாகிறது என்பதை நமக்குள்ளாராகவே நாம் முதலில் நம்மை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கும் பொழுது நமக்கு அதற்கான சில காரணங்கள் தெரிய வரும். உதாரணத்துக்கு வாழ்க்கையில என்ன நினைக்கின்றார்கள் என்றால், நம்ம வாழ்க்கையில வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எதுதான் காரணமாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனையை நாம் முன்வைப்போம். முதலில் சிலர் நினைக்கின்றார்கள், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய இப்ப சொல்லி வந்தது போல் நம் கணவர் மனைவி பிரச்சனை அல்லது பிள்ளைகள் பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை சுழலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஏதேதோ காரணங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர் சொல்வார்கள், எனக்கு என்னுடைய விதியை இப்படிதான் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இன்னும் ஒரு சிலர்கள் என்ன சொல்வார்கள் சொன்னால், மற்றவர்களால் தான் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்று சொல்வார்கள். இப்படி ஏதாவது மற்றவர்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனா முக்கியமாக நாம் நினைத்து பார்த்தோம் என்றால், என்னுடைய ஆராய்ச்சியில், அதாவது என்னுடைய 27 வருட கால ஆராய்ச்சி நான் செய்திருக்கின்றேன். மக்களை பற்றி, இந்த வாழ்க்கையிலே மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு யார் காரணம், உண்மையான காரணம் என்ன, எங்கிருந்து இந்த பிரச்சனை எப்படி உருவாகிறது, எதனால் இந்த அந்த பிரச்சனை எப்படி உருவாகிறது, எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட்டு சுகமாக வாழ்வது, எப்படி நம் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வது, இதற்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விதி என்று சொல்லும்போது இந்த விதியை பற்றி பேச வேண்டும் என்றால் நிறைய பேர் என்ன சொல்கின்றார்கள், என் வாழ்க்கையில் ஏற்பட்ட விதியை தான் முக்கியமாக சொல்வார்கள். ஒரு சின்ன ஒரு வாழ்க்கையில ஒரு சிறு ஒரு துன்பம் ஏற்பட்டாலோ அல்லது ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலோ அல்ல ஒரு தோல்வி ஏற்பட்டால் கூட என்னோட விதி, என்னோட தலை விதி இப்படி இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் விதி என்பது ஒன்று, நிறைய நான் பத்திரிகை வாயிலாக நான் படிச்சிருக்கின்றேன். பலரும் சொல்கின்ற விதி என்பது ஒன்று கிடையாது என்று. ஆனால் நான் சொல்கின்றேன், விதி என்பது ஒன்று இருக்கிறது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக